திருநெல்வேலியில் கந்துவட்டி கொடுமையால் கணவன் மனைவி விஷம் குடித்து தற்கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த நல்லக்கண்ணு மெக்கானிக் தொழில் செய்து வந்தார். குடும்ப தேவைக்காக 3 லட்சம் ரூபாய் கடன் பெற்ற இவரால் வட்டித் தொகையை செலுத்த முடியவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி நல்லக்கண்ணு வீட்டுக்கு சென்ற சிலர் அவரது மனைவி சொர்ணலதாவை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. இதில் மனமுடைந்த தம்பதியர் மகள் திவ்யாவுடன் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றனர். இதில் கடந்த திங்கட்கிழமை சிகிச்சை பலனின்றி சொர்ணலதா இறந்த நிலையில் இன்று நல்லக்கண்ணு உயிரிழந்தார். திவ்யாவுக்கு மட்டும் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தச்சநல்லூரை சேர்ந்த குப்புராஜ் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கந்துவட்டி கொடுமை டவுனுக்குள்ள வந்து அதிகமாக நடமாடிட்டு இருக்கு. 10,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் எடுத்துட்டு கொடுக்காங்க. ரெண்டாவது மிரட்டுதாங்க. பெண்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுறாங்க, தொந்தரவு பண்ணுதாங்க. பெண்களை வந்து தரக்குறைவாக பேச தொந்தரவு ரொம்ப பண்ணுதாங்க. வீட்டுக்காரர் வாங்கிட்டு வீட்டில் வந்து உட்கார வைக்க ரவுடிசம் பண்ணுதாங்க டவுனுக்குள்ளே.